கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நாளிலே கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை எல்லாரும் ஆராதித்து களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நாம் நம்பியிருக்கிறோம், வணங்குகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் ஜீவன் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் யார்? ஜீவன் உள்ள. ஏன்னா ஜீவன் உள்ள தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறபடினால் நமக்கும் அந்த பேர், நீங்களும் ஜீவன் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாம் நம் பிதாக்களுக்கு கொடுத்த அடையாளம், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்ப இருக்காங்க இல்லையா, முன் பிதாக்கள், இந்த சபை ஸ்தாபிப்பதற்கு காரணகர்த்தா யார்? முதலாவது தேவன், பின்பு ஐயா லாசர் அவர்கள். அல்லேலூயா. அவர்கள் மூலமாய் இந்த சபை எழும்பெற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவருக்குன்னு தேவன் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது, சரீர பிரகாரமாக பாருங்க, இன்றைக்கும் ஒருத்தர் ஐயா பார்த்துட்டு, ஐயா நீங்கள் லாசர் மகனா அப்படின்னு கேட்டாரா? ஏன் கேட்டார்? மோச்சாடை அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. மோச்சார் என்ன செய்யுது? லாசர் மகன் என்பதை அல்மிசையை அடையாளப்படுத்திடுச்சு. அல்லேலூயா. அதே போல் எடிசன் ஐயா மருமை அப்படின்னு சொன்னால் சார்லி அச்சு உற்சாக்கில் இருப்பான், பைலட்டு. அல்லேலூயா. அந்த மோச்சாடை ஒரு அடையாளம் இல்லையா? அதே போல் இப்போ என்னையும் ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா, இந்த கூட்டாளத்துக்காரங்க தைன்ஸ் மோச்சாடாக இருக்கும்பாங்க, தாய்மா மோச்சாடை இனியே பார்த்தோன்னே என் செயல் பேச்செல்லாம் அப்படி அந்த ஒரு அடையாளம் இருக்குது பாருங்கள், உலக பரங்கம்மா. இதே போல் இது ஒரு உதாரணத்துக்கு எப்படி ஒரு பாடலுக்கு பல்லவி அவசியமாக இருக்கோ, அதே போல் சில காரியத்துக்கு உதாரணம் நமக்கு அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த உதாரணத்தோடு சொல்லும்போது தெளிவான ஒரு புரியல் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. சரி, இப்போ நாம் செய்திக்கு நேராக கடன் செல்வோம். கர்த்தர் இந்த நாட்களில் நம் முன்பிதாக்கள் ஐயா லாசர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சில அடையாளத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 22-28 வாசிங்க. அது மாத்திரம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 28 வசனம். அல்லேலூயா. போதும். பிதாக்கள் நாட்டின பூர்வீக எல்லை. அல்லேலூயா. அது என்ன எல்லை சொல்லுங்க அப்போ? பிதாக்கள் நாட்டிய. இதை எப்படி எடுத்துக்கணும்? நீங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஊழியம், இந்த சபை, அல்லேலூயா, இது தேவனால் நாட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கணும். ஆமென். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பூர்வீக எல்லை. அல்லேலூயா. இதை மாற்றவோ குழப்பவோ யாரும் முயற்சிக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. எங்கள் தேவன் எங்கள் முன்பிதாக்கு லாசர் அவருக்கு கொடுத்த அல்லேலூயா அடையாளம் இதுதான். ஆமென். பேர் என்ன பேர் சபைக்கு? புதிய எருசலேம். ஏன் புதிய எருசலேம் பேர் உண்டாயிட்டு தெரியுமா? அல்லேலூயா. புதிய எருசலேம் பேர் ஏன் உண்டாயிற்று? ஐயா அவர்கள் தேவனோடு உறவாடி அப்போ தேவனுடைய அழைப்பு உண்டாயிற்று. பின்பு ஆண்டவரே நான் இந்த சபைக்கு என்ன பேர் வைக்க என்று ஐயார்கள் கேட்டார்களாம். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் காமித்த அடையாளம் என்ன? அல்லேலூயா. பரலோகத்தை காமித்து அந்த வாசல் இன்ட்ரன்ஸில் அதில் புதிய எருசலேம் என்று எழுதப்பட்டதை ஐயா காண்டார்களாம். அல்லேலூயா. ஆமென். நீ வெளிப்படுத்தின விசேஷம் 21. ஆமென். முதல் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ அல்லேலூயா. போதும். இதுதான் ஐயா கிடைச்சது. ஆமென். இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா. இதுவே இந்த சபைக்கு பேராயிற்று. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் ஒரு அடையாளம். ஆமென். யார் கேட்டாலும் என்கிட்ட பேசும்போது புதிய எருசலேம் லாசரா இப்படி தான் கேட்காங்க. பார்த்தீங்களா?
ஹல்லேலூயா. அதுவே உறுதிப்படுத்துதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் நீங்கள் இந்த சபையை சேர்ந்தவங்களா, ஈச்சு சபையா அப்படின்னு தான் கேட்பாங்க. புதில் சொல்ல ஆசரா எப்படி? ஹல்லேலூயா. இதிலே ஒரு இணைப்பு தேவன் உறுதிப்படுத்தார். இவர் மூலமாய் உண்டாயிற்று என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னொன்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், அதில் 18 வசனம் வாசிப்போம். ஜீசஸ். யாராவது கொஞ்சம் சத்தமாக படிங்க, இதில் பதிவாகணும். ஒரு படிங்க. போதும். பார்த்தீங்களா? இது ஏன்? இது தகப்பனுடைய ஆபிரகாமுடைய அது கிணறு துருவி, அப்படிதானே? கிணறு அது முன்பிதாக்களுடைய அடையாளமா இருக்கு. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தா தாப்ப இல்லை, இது என்ன அவரே இல்லை, அவர் கிணறு நமக்கு எதுக்கு? எப்படி நம்ம ஜோலியை பார்த்து போம் அப்படின்னு வேற பேரை மாற்றிருக்கலாம். இல்லை, அடையாளம். ஆமென். முன்பிதாக்களுடைய அந்த கிணறு எப்படி அடையாளமோ அதே போல இந்த சபை, இந்த சபைக்கு உட்பட்ட உபதேசம் நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அடையாளம் நமக்கு. இந்த அடையாளத்தையும் உபதேசத்தையும் மறக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. மாற்றினா எதிரி நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் இதை எதிர்த்தேன், மேற்றுமே தெரிஞ்சு இந்த வசனத்தை நான் படித்து அறியும் போது நமக்குள்ளே ஆஹா இது எவ்வளோ ஒரு சத்தியமாக இருக்குன்னு சொல்லி தேவன் உறுதிப்படுத்தினார். அதனால் யார் கேட்டாலும் சரி ஹல்லேலூயா தைரியமாய் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கால் கழுதை பற்றி இது என்ன இங்கே மனசு இப்படிலாம் சில குதக்கமான இது என்னை கேட்காங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நான் சரியான பதில் இந்த வசனத்தை ஆமென் அடையாளம் காட்டி நான் கொடுத்துட்டு வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வசனத்துக்குள்பட்டது, தேவனால் உண்டாயிற்று, மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலர் 5:39 வசனத்தில் பாருங்க. அங்கே என்ன நடக்கு? இது தேவனால் உண்டாயிருந்தால் இதை யாரும் ஒழிக்க முடியாது. வாசிங்க. முடியாது. இதுதான் நிலைமை. ஹல்லேலூயா. யாரும் ஒழிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோவான் 3:27 சொல்லுகிறது போல பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய தானாய் ஒருவனும் எந்த காரியத்தையும் தேவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சித்தம் கொண்டு அவர் ஈவாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் இது நமக்கு ஒரு அடையாளம். ஆமென். இன்னொன்று அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 44 வசனத்தை பாருங்க. மோசேக்கு தேவன் காமிக்கும் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? மோசேக்கு தேவன் அடையாளமாக ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்ணும்படி தேவன் அடையாளங்கள் இப்படி தான் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை சொல்லுதார், காமிக்கிறார் என்றால் அவர் காமித்த பிரகாரம் இருக்கணும் என்பதுக்கு அர்த்தம். சொன்னார் என்றால் அவர் சொன்ன பிரகாரம் தான் அது இருக்கணும், நடத்தணும் என்பதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நீ திரும்ப வாசிங்க. நீ பார்த்த மாதிரி. ஆமென். அப்ப அதே போலதான் ஐயா அவர்களுக்கு தரிசனத்தில் தேவன் என்ன காமித்தாரோ அதே தான் பேர் வச்சிருக்கிறாரு, அதே தான் நடைமுறையாய் இந்த உபதேசமாய் பாவரிக்க உபதேசமாய் வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவர் விருப்பத்தின்படிலாம் வைக்கல. ஆமென். இந்த உலகத்திற்கு எடுத்து உறக்க சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு முதலே இந்த வசனங்கள்லாம் நல்ல ஆணித்தரமாக படிச்சு வச்சுக்காங்க. ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் ஐயாவை கூப்பிடணும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. விசுவாசத்தில் வருஷம் இருக்கீங்களா? ஆமாம், கேட்குற ஆளுக்கு அங்கே பதில் கொடுக்கணும். இது இந்த பிரகாரம் எங்கள் சபை எங்குது தைரியா நெஞ்சு நிமித்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு அடையாளம். ஆமென். அடையாளம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 வாசிங்க. போதும். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட
மனவாட்டி. அப்போ இது ஒரு மனவாட்டி சபையாக தேவன் எதிர்பார்த்துக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனவாட்டி சபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்த உண்டான தெளிவு நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் நமக்கு நம் முன்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அடையாளம். ஆமென், அடையாளம். சரி, இப்போ பேர் என்ன வைக்கணும்னு சொன்னார், கேட்டார் ஆண்டர்கிட்ட. பேர் கிடைச்சாச்சு, அப்படிதானே? பேர் என்ன பேர்? எருசலேம் சபைக்கு. சரி, இப்போ இந்த எருசலேமுக்குன்னு சில ஊழியம் இருக்க, அதை எப்படி மற்ற ஊழியத்தை போட பயன்படுத்துவா என்ன அப்படின்னு அதுவும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? அதுவும் தேவன் இந்த பேரை காமிச்சவரும் தேவன் அதையும் காமிக்கணும்ல. அப்போ தான் சொன்னார். அல்லேலூயா. மத்தேயு 16, ஆமென், 14 வாசிங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நிறுத்திச்சு அப்படி நிறுத்துங்க. நான் அப்போ தான் விளக்குன பிறகு நெக்ஸ்ட் போங்க, நெடுவே படிக்காதுங்க, தோத்துரும். படிங்க. மத்தேயு 16 இல்லை 14 படிங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இது ஒரு குழப்பமா இருக்கா? எப்படி மெய்யான கிறிஸ்தவம் வந்து கேட்காரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறேன் என்று. இதில் புரிஞ்சுக்காங்க, இதில் ஒரு ஆவிக்குரிய வழக்கம் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க? ஒரு எலியாங்க, ஒருத்தர் எப்படி எரேமியாங்க, இன்னொருத்தர் தீர்க்கதரிசியில் ஒருவர். இதுதான் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா இது ஃபெயிலர். எப்படின்னா தெளிவான வெளிப்பாடு இல்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. 15 படிங்க. அல்லேலூயா. இதுதான் தெளிவான வெளிப்பாடு. அல்லேலூயா. ஒரு சபை தொடங்கணும்னா பூமியிலே ஒரு மனுஷன் முதலாவது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கணும். பின்பு தேவனுடைய உத்தரவு அந்த மனிதனுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அந்த பெயரில் தான் சபையை ஸ்தாபிக்க முடியும். இது ஏதோ பாட்டு கச்சேரி கிடையாது, டெலிஃபோன் பூத்து கிடையாது. அவன் ஒன்றை திறந்தா இவன் திறந்தாம்னே எல்லாம் ஃபெயில் ஆகிரும். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்படணும். ஆமென். எபிரியர் 12:4 வசனத்தில் எழுதியிருக்கும்படி ஆரோனை போல ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய அவன் இந்த கனமான ஊழியத்தை தானாய் செய்வதில்லை. எடுத்து வாசிங்க. ஜீசஸ் படிங்க. ஜீசஸ் எபிரியர் 5:4. பார்த்தீங்களா? ஊழியம் என்பது கனமான ஊழியமா? இதை தானா அப்படி தானா ஏற்படுத்த ஊழியத்து பேர் தெரியுமா? கள்ளரும் கொள்ளையர்கள் என்று பேர் விடணும். ஆமென். சுயத்தில் உண்டாது நிலைக்காது. அல்லேலூயா. ஓநாய்வு வருவதை கண்டு எப்படி கூலிக்கு வேலை பார்க்க வேண்டியமா? அது தன்னுடையதாக இராதனால் ஓநாய் வருவது வந்து கண்டு விட்டுட்டு ஓடிடுவானா. இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த மாதிரி நடக்கு பூமியில. அல்லேலூயா. தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட, தேவனால் எழுப்பப்பட்ட அல்லேலூயா அந்த சபையை எவனும் எந்த பிசாசும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனே இதுக்கு மூலக்கல்லா இருக்கிறார், தேவனே இதுக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே அஸ்திபாரம். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் தம்முடைய பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:11 வசனத்தை வாசிங்க. போடப்பட்ட அஸ்திபாரம் கிறிஸ்துவே இல்லாமல் வேற ஒருவன் அந்த அஸ்திபாரம் போட முடியாதே. வாசிங்க. பார்த்தீங்களா? அந்த அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் மூளைக்கல். அல்லேலூயா. மூளைக்கல். அல்லேலூயா. கல்லுக்கு விளக்கம் வேணுமா? கல்லுக்கு விளக்கம் அவர்தான் என்பதற்கு ஆதாரம் இல்ல வசனம் இருக்கு. 1 பேதுரு 2:6, ஏசாயா 28:16, சங்கீதம் 118, அல்லேலூயா 22. வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. அங்க இப்ப சொன்னோம்ல, என்னமெல்லாம் சொன்னேன்? ஏசாயா எத்தனை?
ம் 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 ம். அல்லேலூயா. சங்கீதம் 118:22 தள்ளப்பட்ட கல் அப்படின்னு வரும். ம் ம். அல்லேலூயா. இந்த மூன்றும் இயேசுவை குறிக்கும். அல்லேலூயா. இந்த மூன்றும் இயேசுவை குறிக்கும். இந்த கல்லின் மேல் தான் பேதுரு சபையை கட்டினார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவாகிய கல் மேல தான் சபையை கட்டினார். அதே போலதான் நம்முடைய தலைமை அப்போஸ்தலர் அந்த கல்லை வைத்து தான் சபையை அல்லேலூயா கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இது போடப்பட்ட அஸ்திபாரம் மெய்யான அஸ்திபாரம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சொல்லும்போது இப்படி சொல்லணும் ஆரம்பமா. எப்படி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மடக்கிட்டு போயிடுவான், தோத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. உறுதிப்படுத்தணும். எப்பா இவங்க என்ன விசுவாசி இந்த மாதிரி இருக்காங்க. அவர் தான் ஒருத்தர் சொல்றாரு, ஓ அவர் சத்தியத்தை யாருக்கும் மடங்க மாட்டாரு. லாசரு எனக்கு தெரிஞ்ச அந்த பிரதம மிஷனில் ஒருத்தர் ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம சொந்தக்காரரு. அந்த மாதிரி அவர் தான் இப்படின்னா விசுவாசியும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயாவை அடையாளப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முகச்சட மாத்திரம் அடையாளப்படுத்தி பயனில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அடையாளப்படுத்தணும். அவர் தைரியம் பேசுகிற லாசரு அவர் மகன் ஐயா பரார். அவர் மகன் அப்படி தானே பேசுவார். எப்படி பேதுருக்கு இப்போ எத்தனை வாசித்தோம்? வாசித்தாச்சு. ஓகே. பேதுரு மத்தேயு 16 வாசிங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ எல்லாமே என்ன சொன்னா? நீர் ஏலியாங்க ஒருத்தன் தீர்க்கதரிசியில் ஒருவனுங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே குழப்பம், தெளிவான வெளிப்பாடு இல்லை. இதே போல தான் இங்கே நிறைய சபை இருக்குது. குழப்பத்தில் தான் ஓடுது, வெளிப்பாடே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. குழப்பத்தில் ஒருத்தன் ஆத்மா நேசர் சவாங்க, ஒருத்தன் இம்மானுவேல் சவாருங்க. அல்லேலூயா. எதுதான் இவன் எங்கள் சபை தான் பரலோகம் போவாங்க. எப்படி? நான் பல சபைக்கு போயிட்டு வந்தவன், தோற்றுறோம். அல்லேலூயா. ஆக மொத்தம் இதுதான் நமக்கு அடையாளம். அல்லேலூயா. 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 இது அடையாளம் நமக்கு. ஆமென். தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. ஆகவே இந்த உபதேசத்தை விட்டு, இந்த போதகத்தை விட்டு, இந்த போதகத்தை கேட்டே மனம் திரும்பி பரிசுத்தம் அடையலாம் நீ எங்கே போனாலும் அடைய முடியாது. அல்லேலூயா. சபையை மாற்றி பயனில்லை, ரூட்டை மாற்றணும். ஆமென். குணாதிசயங்களை மாற்றணும், புத்தியை மாற்றணும், கிரியைகளை மாற்றணும். அல்லேலூயா. சபை அதுக்கு காரணம் கிடையாது, நாம் தான் காரணம். அல்லேலூயா. 17 வாசிங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? மாம்சமோ சரி, மாம்சமோ ரத்தமோ என்று சொல்லப்பட்டிருக்கா? இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க சீக்கிரம். என்ன வளர்த்துக்கிடுவீங்க? விளக்கம் இருக்கு, சொல்லுங்க. எந்த மனிதனோ, அல்லேலூயா, எந்த தீர்க்கதரிசியோ எந்த மனுஷனாலே உண்டாகலை, சொல்லி இல்லை. ஸோ இன்டைரக்ட் ஹெவன். அல்லேலூயா. பரலோகம், பரலோகம். அல்லேலூயா. இதுதான் மெய்யான சத்தியம் சபை. அல்லேலூயா. எத்தனை வாசித்தோம்? 18 வாசிங்க. ஆமாம். பார்த்தீங்களா? அதனால தான் இந்த சபையை கட்டும்படி டியூட்டி யாரு கொடுத்தாரு? யாருக்கு தெளிவான வெளிப்பாடு உண்டாயினோ அவர்கள் தான் இந்த பணியை செய்யணும். மற்ற எவனும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு கையெழுச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் பேதுரு அப்பப்போ பல்ட்டடிக்க விடுவேன். அல்லேலூயா. முந்தி என் கூட சேர்ந்தவன் கொஞ்சம் முந்தி பேசுவான், தோத்துரும். ஆனாலும் சரி இவன் தான் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கையெழுச்சிட்டார். ஆமென். உறுதியாயிட்டா? அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஒருத்தர் எரேமியா தீர்க்கதரிசி, இன்னொரு தீர்க்கதரிசி ஒரு இப்படி சொல்லாங்களா? இந்த 3 பேருக்கு ஏன் கையளிக்கல? அவன் குழப்பத்தில் இருக்கான், வெளிப்பாடே சரியில்ல. பிறகு எப்படி கிறிஸ்துவ நிலையாட்டுவான்? முடியாது. அல்லேலூயா. எவர்களுக்கு தெளிவான வெளிப்பாடோ அவர்களை கொண்டு தான்
கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அடையாளம். ஹல்லேலூயா. சரி, இப்போ சபையை கட்டும்படி வெளிப்பாடு உண்டாயிற்று. சரியா? நம்பர் 2. இப்போ சரி, சபையில் உள்ள உபதேசத்தை நடைமுறைக்கு படுத்தணும், ஊழியம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் சொன்ன தேவை, வல்லமை தேவை, வரங்கள் தேவை. அப்படி தானே? இதெல்லாம் தேவன் அறிஞ்சதுனால தான் யோவான் 20 வாசிங்க. யோவான் 20 அதிகாரத்தில் 21 வசனம் வாசிங்க. யோவான் 20 அதிகாரம் 21. யோவான் 20. ஊதி ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியை. அவர்கள் நடுவில் தோன்றி இயேசு சீசர்கள் நடுவில் எவர்களை முன்குறித்தாரோ, ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவர்கள் நடுவில் தோன்றி, நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு சமாதானம். என்னை என் பிதா அனுப்புனது போல உங்களை இந்த உலகத்திலே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. என் காரியத்தை செய்யும்படி, என் ஊழியத்தை ஆமென் நடைமுறைப்படுத்தும்படி, ஸ்தாபிக்கும்படி அனுப்புகிறேன். அப்படியே விடலை, வல்லமை தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவினால் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள், போங்கள். ஹல்லேலூயா. சரி, இது கொடுத்துட்டாரு. நம்பர் 2, 3 அப்படி தானே? அப்போ இதை பெற்றாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதாரு? அதுக்கப்புறம் மத்தேயு 28, 18, 19, 20 வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தெளிவான இதை அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கையளித்தார். ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்டு தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்து இருக்கின்ற நாள் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். எவ்வளோ முடியுமோ கர்த்தருடைய கிருபையினால் செய்தார்கள். இப்போது இந்த உலகத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு கடன் போயிட்டார்கள் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. விட்டு சென்ற அவர்கள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. சேஷ்ட புத்திரன் இவர் தான் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆவிக்குரிய எல்லா சுதந்திர பங்கு இவருக்கு தான். ஆமென். இப்போ என்ன வாஸ்தவம்? இதுதான் அப்போஸ்தலருக்கு அடையாளமாக கொடுத்த ஊழியம். ஆமென். இன்னொன்று மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். போதும். ஹல்லேலூயா. இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இதே போல தான் ஐயா என்ன ஐயாவுக்கு என்ன தேவன் சொன்னாரோ, இந்த ஊழியம் இப்படி தான் இருக்கணும், புதிய எருசலேமுக்குன்னு இதான் அடையாளம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாரோ, அதை கேட்டு அப்படியே செஞ்சதுனால இது நிலைச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், தேவ அழைப்பு பெற்றவர்கள் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு உதாரணமா ஹல்லேலூயா ஒரு அந்த நோவாவுடைய பேலை இருக்குல்ல, பேலை நோவாவுடைய பேலை என்ன சொன்னார்? 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரம். ஆமென். சொன்னது யார்? சென்டிமீட்டர் கணக்கெலாம் தேவன். இப்போது சொன்னபடி செஞ்சதுனால தான் பேலை வெள்ளத்தில் அடித்து கொண்டு போல நிலக்கட்டு கொண்டு. ஹல்லேலூயா. அராத்துங்கிற மலையில் தங்கி நின்றுச்சு. அவன் ஒரு இன்ச்சு கூட்டிக்கிடுமா, எப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிடுமா, தோத்துறோம். இல்லை நம்ம அவர் சொன்ன காரியத்தை விட்டு நமக்கு தெரிஞ்ச ஏதாவது மறந்து அவர் சொன்னது கொப்பேர் மரம் அப்படி தானே, தோத்துறோம். ஆமென். ஆதியாகமம் 6:15 இருக்கா? ஆமென். வாசிங்க.
ஆ ஆ ம் ம் ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். கீழையும் பூச்சிக்கா கீழு. ஆமென். தண்ணி வந்துடக்கூடாதுல, பார்த்தீங்களா? தோத்திரம். கீழு இப்போ தான் கண்டுபிடிச்சாமல் இல்லை, அப்போவே கர்த்தரே கீழே பூசுபடி நோவாக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தோத்திரம். ஆமென். அப்போ தேவன் என்ன, அதனால தான் நான் சொல்லிய என் வார்த்தையும் கேட்டு அதன்படி இவர்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் கன்மலை. கன்மலை கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த கட்டடம் இருக்கும். ஆமென். அப்படி ஹல்லேலூயா. கிறிஸ்துடைய சொல்லிய வார்த்தை இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் அடிப்படையில் தான் அந்த சபை ஏங்கணும். அப்படி ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே தன் வீட்டை கன்மலை மேல். ஹல்லேலூயா. கன்மலை யார்? கன்மலை யார்? கிறிஸ்து. என்னாகமம் 20:11 வாசிங்க. மோசை அந்த கன்மலை பார்த்து அடிப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவை குறிக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 20:11 வாசிங்க. ஹல்லேலூயா. இருக்கா கன்மலை? அந்த கன்மலை சிலுவிலே வந்து அடிப்படுறதுக்கு முன்னே அங்கே அடி வாங்கிட்டு மீறினார் இல்லையா? ஹல்லேலூயா. அது கன்மலையை சேரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு. ஹல்லேலூயா. அது எதுக்கு அடையணும்? சில அந்த போர்சவர்கள் ஈட்டிலே ஈட்டி எடுத்து குத்தும் போது ஜலமும் ரத்தம் ஜலம் புறப்பட்டு வந்துச்சு, பார்த்தீங்களா? இயேசுவுக்கு. ஆமென். தண்ணீர். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு அடையாளம் வச்சுக்காங்க. ஹல்லேலூயா. கன்மலை கிறிஸ்து. ஆமென் ஆமென். இதுதான் நமக்கு அடையாளம். தேவன் சொன்னபடி. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நிலைக்கும். ஆமென். அதைத்தான் பவுல் 2 தீமோத்தேயு 2:19 வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. ஆகிலும் மெய்யான உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 58 ஆண்டுகள் நிலைத்திருக்கிறது என்றால் இது என்ன அஸ்திபாரம்? உறுதியான அஸ்திபாரம். கிறிஸ்து மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருக்கு கொடுத்த அஸ்திபாரம். அதனால தான் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நிலைத்திருக்கிறீர்கள். அந்த உபதேசம் உங்களை நிலை நிற்க செய்திருக்கிறது, பலப்படுத்தியிருக்கிறது, ஆரோக்கியப்படுத்தியிருக்கிறது, உற்சாகப்படுத்தியிருக்கிறது, உறுதித்தன்மை உண்டாக்கியிருக்கு. இன்னும் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் காரியம். ஆமென். இது நம் பிதாக்களுடைய அடையாளம். ஆமென். அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு அதன்படி அப்படின்னு இருக்கலாம். சரி, அது என்ன வார்த்தை, என்ன சொன்னார் என்னன்னு பார்க்கணும். அப்படி தானே? யோவான் 13:12 வாசிங்க. ஜீசஸ். யோவான் 13:12. ஹல்லேலூயா. வசனம் பார்த்தீங்களா? இதை தான் ஐயா நடைமுறைப்படுத்தி இவ்வளோ காலமும் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இது தெரியாமல் ஒரு சில கூட்டம் எப்படி, அது எப்படி இயேசு சொன்னதுங்க இது. ஹல்லேலூயா. நான் செய்தது போல நீங்களும் ஹல்லேலூயா அதன்படி செய்யுங்க ஒருவருடைய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் அவரிடத்தில் ஞானஸ்தானம் யோவானத்தில் வரும்போது, ஐயா நீர் நான் உம்மிடத்தில் எடுக்க, நீர் எனக்கு தேவ நீதியை நிறைவேற்ற இது தேவ சித்தமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஆமென். இது ஒரு அடையாளம் நமக்கு. பார்த்தீங்களா? இதைத்தான் அப்போ இங்கே எழுதப்பட்ட ஹல்லேலூயா இந்த வசனத்தின்படி இந்த சபையில்
நடைமுறை இருக்கா? அப்போ இது போதும்ல. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லணும், மற்றவங்களுக்கு மொட்டையாக பேசக்கூடாது. அல்லேலூயா. சொல்லணும் ஆணிதரமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் ஐயாவுக்கு கொடுத்த பாவரிக்கை உபதேசம். அல்லேலூயா. உபதேசம் இது நம் பிதாக்களுடைய அடையாளம். அல்லேலூயா. பிதாக்களுடைய அடையாளம் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புதிய எருசலேம் சபை புதிய எருசலேம் தானே அறிக்கை வரும். பேரை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். புதிய எருசலேம் எங்கள் பிதாக்களுடைய அடையாளம். அந்த எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட பாவ அறிக்கை உபதேசம் அது எங்களுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஒருவர் காலை கழுவுவது எங்களுக்கு அடையாளம். ஏலாஸ்திபாரம். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 3:2 வாசிங்க. ஏசாயா 2:3. ஆமென். சத்தமா வாசிங்க. பார்த்தீங்களா? ஆமென். இந்த எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுதா? ஹல்லேலூயா. இதுதான் பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. இங்கே வெளிப்படுது. ஆமென். அந்த எருசலேமில் இப்போ எல்லாம் அதில் வேண்டாத தீட்டை கட்டி வச்சிருக்கான். ஹல்லேலூயா. அதுக்கு இல்லை, இந்த எருசலேமிலிருந்து இறங்கி வந்த எருசலேமிலிருந்து வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஆதாரமாக இருக்கா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு சொல்லுங்க. ஆமென். திரும்ப வாசிங்க. அந்த அந்த அதமத்திரம் எது? எருசலேம் வந்து அதமத்திரம் வசனமும். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய ஐயா மூலமாய் வெளிப்பட்டது. இது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இது அடையாளம் யாருக்கு? நம் முன்பிதாக்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த அடையாளம் நம்ம அனைவருக்கும், இந்த சபையை சேர்ந்த ஊழியர்கள் தொடங்கி விசுவாசி எல்லாருக்கும் அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை என்ன செய்யணும்? சரி, அடையாளம் தெரியும். எப்படி? மார்பு தட்டுதோம் எல்லாரும். எப்படி? அடையாளம் தெரியும். அடையாளம் தெரிஞ்சு என்ன செஞ்சீங்க? ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? சங்கீதம் ஹல்லேலூயா 78 அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இன்னொன்னா வாசிங்க. நான் சொல்லும் போது வாசிக்கணும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எவைகளை கேள்விப்பட்டிருந்தோம். இந்த உபதேசத்தை எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிற நாங்க. அதுக்கப்புறம் 4 வாசிங்க. தெரியும் என்ன செய்யணும்னு. விவரிப்போம்னு என்ன அர்த்தம்? சொல்லணும், கடத்தி விடணும். ஹல்லேலூயா. 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 பின்வரும் சந்ததி. ஏன் பின்வரும் சந்ததிக்கு? அதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. முன்பிதாக்கள் தெரியாது. இப்போ வரும் ஜெனரேஷன் ஹல்லேலூயா தெரியாது. அப்போ அறிஞ்சு அந்த ஜெனரேஷனோடு நம்ம வாழுகிறோம், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அறிந்த நாம் அவர்களுக்கு அந்த அடையாளத்தை கடத்தி விடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோற்றுறோம். அப்போ தான் தெரியும். ஆமென். எத்தனை வாஸ்தம்? 4 6 வாசிங்க. பின் சந்ததியா இருக்கும். பார்த்தீங்களா? அவர்கள் பிள்ளைகளுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லணும். இங்கே என்ன நடக்கு? பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எப்படி ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் வரணுமா? அப்போ கடத்தி விடக்கூடாதான் பின் சந்ததிக்கு. எப்படி? ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிக்கணும், செய்ய வேண்டிய செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பிள்ளைகள் தலைமுறை சந்ததி மேல் சந்ததி ஆசீர்வாதம் விரும்புதோ அப்படி இதையும் கடத்தி விடணும். இதை கடத்தினா தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு அடையாளம். ஆமென். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். போதும். ஞானம் தன் வீட்டை கட்டும். ஹல்லேலூயா. அர்த்தம் எப்படி இருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தம் வேற ஒன்று இருக்கு. அது என்ன ஞானம்?
தேவ ஞானம். அல்லேலூயா. இந்த தேவ ஞானம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் 4, 5, 6 வாசிங்க. முதல் 4 வாசிங்க. 10ஆம் அதிகாரத்தில் சாலமனுக்கு தேவன் கொடுத்த அந்த தேவ ஞானத்தினால்தான் அந்த எருசலேம் ஆலயத்தை மகிமையாய் கட்டினான். அல்லேலூயா. வாசிங்க. 1 ராஜாக்கள் 10. ம் 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 ஆ ஆ ஆ போதும். அல்லேலூயா. பார்த்தீர்களா? தேவ ஞானத்தை கொண்டுதான் சாலமன் அந்த ஆலயத்தை அவ்வளோ பிரமாண்டமாக உலகத்தில் வேறு யாரும் அந்த மாதிரி பிளான் போட்டு கட்டிருக்க முடியாது சரித்திரத்தில். ஏன்னா உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை, அவனுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவ்வளோ ஞானம். அல்லேலூயா. மிகுதியான ஞானம். அந்த ஞானம், அதனால தான் ஞானம் தன் 7 தூண்களை என்ன செய்யும்? வீடை கட்டும். வீடை மாத்திரம் கட்டாது. அல்லேலூயா. சபையை கட்டும், உபதேசத்தை நிலைநாட்டும். கர்த்தருடைய ஞானம். ஆமென். அப்போ எவர்களுக்குள் தேவன் இருக்கிறாரோ அவர்களுக்குள் அந்த ஞானம் இருந்து செயல்படும். அல்லேலூயா. அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் கட்டுவார்கள். எதை செய்தாலும் அது அல்லேலூயா விருத்தியாகும், வர்த்திக்க செய்வார். எதா அடையாளம்? ஆமென். தேவன் இல்லாத இடத்துல உலக ஞானம் இருக்கும், சொதப்பிடுவோம். அல்லேலூயா. சண்டையும் சச்சரவும் தான் அங்கே இருக்கும். ஆமென். அப்போ இந்த ஞானம் எப்படி அந்த சேபா ஸ்திரீ கேள்விப்பட்டு வந்தாலோ அதே போல தான் அங்கே ஐயாவோட சேர்ந்து இணைந்து வந்தாங்களா ஊழியர்கள், மற்ற ஊழியர்கள்லாம். ஐயா அல்லேலூயா இதுதான் மெய்யான சபை என்று கேள்விப்பட்டு வந்தோம். அதுக்கு அடையாளமாக இருக்கு. வந்தார்களா? ஏன்? தேவனுடைய ஞானத்தின்படி இந்த சபையை ஐயா அவர்கள் கட்டி காத்தார்கள். அதனால தான் கேள்விப்பட்டு இதான் மெய்யான திருச்சபை என்று வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நமக்கு என்னது? அடையாளம். அல்லேலூயா. இது யாருக்கு அடையாளம்? நம் பிதாக்களுடைய அடையாளம். அந்த அடையாளம் நமக்கு அடையாளம். இந்த அடையாளத்தை பின்வரும் சந்ததிக்கும் கடத்திடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். ஆமென். சரி, 1 கொரிந்தியர் திரும்ப வாசிங்க அதை. ஆமென். 3ஆம் அதிகாரம் 11. பார்த்தீங்களா? இந்த அஸ்திபாரம் கிறிஸ்து. அல்லேலூயா. எருசலேமுக்குன்னு ஒரு அஸ்திபாரம் கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரத்தின் மூளைக்கல். அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், அதைத்தான் விசுவாசிக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறோம், படுத்துவோம். அல்லேலூயா. இது நமக்கு அடையாளம். ஏன் அடையாளம்? என் பிதாக்களோடு இருந்த அடையாளம் தானே. அல்லேலூயா. அதை நாங்கள் மாற்ற மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக இன்னும் அதை டெவலப்மெண்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. ஈசாக்கு தோண்டின மாதிரி புதுப்பித்தது போல புதுப்பிப்போம். அல்லேலூயா. புதுப்பிக்கணும், ரைட்டு சொல்லியாச்சு. படுத்து உறங்கக்கூடாது வீட்டில். அல்லேலூயா. போகணும் ஆத்மாவை தேடி. அல்லேலூயா. போகணும். அல்லேலூயா. சபை சேர்ந்த மெயின் ஊழியர் போகணும். அல்லேலூயா. போகணும். எல்லாரும் போகணும். ஆமென். சேர்ந்து கட்டுவோம். ஆமென். எப்படி என்னோடு சேர்ந்து தாவீது சொன்ன மாதிரி கர்த்தரை மகிமைப்படுத்துன்னு சொல்லி மகிமைப்படுத்துறது கூடக்கூடாது, எல்லாத்திலையும் கூடணும், ஆத்மாவிலும் கூடணும், போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:19. ஜீசஸ். அல்லேலூயா. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கும். ஆகவே இந்த சபையினுடைய அஸ்திபாரம் தேவனுடைய அஸ்திபாரம். அதனால் நிலைத்திருக்கிறது, நாம் நிலைத்திருக்கிறதும் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வருகை மற்றும் இதுதான் நடைமுறை. ஆமென். அல்லேலூயா. உலகம் எப்படியும் மாறட்டும், மாறல. அல்லேலூயா. நமக்கு ஒரே அடையாளம். அல்லேலூயா. பரலோகத்தின் அடையாளம் இதுதான் நமக்கு. அல்லேலூயா. 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 ஆகவே ஸ்தோத்திரம். அப்போ இது என்ன செய்யணும்? நம்ம இந்த உபதேசத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். இது நம்முடைய பிதாக்களுடைய அடையாளம். ஆமென். சரி, இன்னொன்று ஸ்தோத்திரம். இந்த பிதாக்களோடு
யாரெல்லாம் இணைந்து ஊழியம் செய்தார்? உதாரணத்துக்கு நம்முடைய ஐயா சுந்தரராஜ் ஐயா, அல்லேலூயா. சுந்தரராஜ் ஐயா அங்கே தான் இருந்தாங்க அல்லேலூயா. அவர்கள் இந்த சபைக்கு செய்த தியாகம் மாபெரும் தியாகம், அல்லேலூயா. தியாகம் மாபெரும், அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் பரிசுத்தவான்கள் இங்கே இருந்தாங்க, தலைமை அப்போஸ்தலர் கூட, அல்லேலூயா. பின்பு தேவன் சித்தம் கொண்டு அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சார்கள், அல்லேலூயா. அங்கே போன பின்பு அவர்கள் உழைத்த உழைப்பு நிகரில்லை, அதை மறக்கக்கூடாது, அல்லேலூயா. அவர்கள் உழைத்தார்கள், ஆமென். அவர்கள் மூலமாய், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்பப்படுவதற்கு மூல காரண கர்த்தாவா ஐயா இருந்தாலும் கூட அதோடு சேர்ந்து பயணித்தவர்களுடைய உழைப்பை மறக்கக்கூடாது. இதை எப்போ சொல்லணும்? ஆமென். ஆண்டு விழாவில் ஆமென் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்து நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், மறக்கக்கூடாது. அல்லேலூயா. உழைத்திருக்கிறார்கள், அல்லேலூயா. எப்படி பெரிய ஐயாவை குறித்து நாம் ஆமென் அவர் செய்ததை, கர்த்தர் அவளோடு இருந்து காரியத்தை நடப்பித்ததை விவரித்து சொல்வது போல உடன் கூட இருந்து உழைத்தவர்களை சொல்லணும். பவுல் சொல்லுகிறார் அப்படி, அல்லேலூயா. சொல்றாரு இல்லையா? இந்த தீத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரம் வருமே, பிழைமூனம், அதை எடுங்க. 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், அல்லேலூயா. அங்கே என்ன சொல்றாரு? வாசிங்க. நான் 3-4 அல்லேலூயா. இது கூட சேர்ந்து பவுல் கூட பயணித்தாங்களா? அவங்கள குறித்து மறக்காம சொல்றாரு, எனக்கு இப்படி தீத்துவே எப்படி எங்களோடு உடன் ஊழியராக இருந்து நீங்கள் செய்த உபகாரம், கர்த்தருக்குள்ள ஜனங்களை வழிநடத்தி எல்லாம் அதை நன்றி கடனா தெரிவிக்கிறாரு, மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஊழியம்னா இப்படி தான் இருக்கணும், அல்லேலூயா. கூட இருந்தவர்களை, அல்லேலூயா, மறக்கப்படாது, அல்லேலூயா. அன்னைக்கு கால்நடையா நாம் முன் பிதாக்களை ஒப்பிட்டு அவங்களை ஒப்பிட்டா ஏணி வச்சால் எட்டாது, அல்லேலூயா. கால்நடையா கிராமமாய் ஆத்துமாக குடிச்சும் குடியாமலும் பட்டினியாய் போய் அரும்பாடுபட்டிருக்காங்க, அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா நோவாம நொங்கு திங்காலை தாங்க, நோவாம, அல்லேலூயா. நோவாம தெரியுமா? நோவாம பழமொழி சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், நோவாம. ஒரு காலம் நோவாம நொங்கி திங்க உள்ளவங்க பனையில் ஏற முடியாது, ஏறணும்னா கஷ்டம். நொங்கு திங்க ஆசை என்னன்னா இங்கே நான் ஏறிட்டு வழி விழுந்தவன், எனக்கு தெரியும். அப்படி தோட எங்கள் ஆட்சிக்கு பணம் உண்டு ஊரில், அல்லேலூயா. ஏறினேன், ஆசை இருந்துச்சு, எல்லாரும் நொங்கு ஆசையாக இருக்க, எப்படி கீழே சோழி முடிஞ்சிடும், பாதியில் கொஞ்சம் ஏறிட்டு கீழே வழி விழுந்துட்டேன். அதோட சரி தென்னை மறந்துட்டேன், நொங்கு வந்தால் வாங்கி திம்போம், இது ஏற முடியாதுன்னு சொல்லி. அப்போ நொங்கு திங்கணும்னா மேலே ஏறுவது கஷ்டம், அல்லேலூயா. அதே போல ஆத்மா தாரும்னு ஜெபம் பண்ணுறது பெரிய காரியம் இல்லை, அதுக்கு உழைக்கணும், ஆமென். முட்டுக்கால் போடணும், சுபத்தில் இருக்கணும், அப்போ தான் வரும். சும்மா வெத்துல சொல்லிக்கிட்டு இருந்தால் வராது, அல்லேலூயா. வேற யாரையும் கொண்டு, அல்லேலூயா, அறுவடை செய்து போய்கிட்டே இருப்பாரு, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் முன் பரிசு ஏன் இதை சொல்லணும்னா நம் பிதாக்கள் அப்படி தான் இருந்தாங்க, அல்லேலூயா. நம் பிதாக்கள் பெரிய ஐயா குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், ஐயோ உண்மையிலே ஆனந்த கண்ணீர் விட்டேன். அது இப்போ நினைச்சாலும் அதுதான் ஒரு மெய்யான பாதையும் வழியும். என்ன செய்தாரா? நித்தமும் ட்ராக்ஸ் கொடுப்பானா இரவு, அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை சந்திக்காம தூங்க மாட்டாரா, அல்லேலூயா. ஒரு மெய்யான அப்போஸ்தலனுடைய பாரம் இதுதாங்க அடையாளம், அல்லேலூயா. ட்ரக்ஸ் கொடுப்பாராம், ஆத்மா தேடி போவாராம், ரோட்டில் நிற்பாராம். இது நான் கேள்விப்பட்டது, பார்த்துறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் செய்யணும், அது மாத்திரம் இல்லை, எல்லாரும் செய்யணும், அல்லேலூயா. இந்த சபையினால் நன்மை ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம்ல, எல்லாரும் செய்யணும், அல்லேலூயா. தேவனா
விருந்து ஆயத்தம் மத்திய 22 எடுக்க வேண்டாம். மத்திய 22 விருந்து ஆயத்தம் பண்ணிட்டு எப்போ அவர்களை கூட்டு வா, அழைக்கப்பட்டவர்களை கூட்டு வான்னு அனுப்பினாராம் ஊழியக்காரனை. அவன் ஒருத்தன் நான் மாடு வாங்கியிருக்கேன் அப்படிங்க, ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிருக்கேன், பொண்ணு கூட உட்காரணுங்க, ஒருத்தன் ஸ்தோத்திரம் இனிமேல் தான் ஒரு அம்பாசிடர் வாங்க போகிறாங்க. இது என்ன போய் அவங்கள போய் சேரட்டும் அப்படின்னு விட்டு போயிட்டார்கள். அவன் அழைக்கப்பட்டவர்களோ அதுக்கு அபாத்திரராய் காணப்பட்டார்கள். ஆனால் எவர்கள் வீதியிலும் தெருவுகளினர்களோ அவங்கள கூட்டி போயிட்டான். முந்தினோர் பிந்தினோர்களும் பிந்தினோர் முந்தினோர். இதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா, கவனம். ஆமென், அல்லேலூயா. சபைக்கு ஆகியோர் எச்சரிக்கிறத கேட்கணும். தோத்திரம். இவர் நேற்று வந்த ஊழியக்காரர், இவர் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 149 அதிகாரம் 8 வாசிங்க. எவர் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த சத்திய வேதம் தேவன் எழுதி கொடுத்த மகத்துவமான வேதம். அல்லேலூயா இருக்கும். பின்பு அவர்களுக்கு கனம் தேவனால் பரிசுத்தவானுக்கு உண்டாயிருக்கலாம். ஹலோ, ஒன்றாக்கியர்கள் இல்லையா? அல்லேலூயா. அப்போ இதுல ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. வேதமே அங்கீகரிக்கிறது. தேவனாலே எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கனம் உண்டாயிட்டுன்னு சொல்லியிருக்க. அப்ப தேவனால் இப்படி கனம் உண்டாயிருக்க மற்றவர்களை மட்டும் தட்டி அல்லேலூயா அவங்க செய்த தியாகத்தை மறந்து பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான் யாவருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா அவர்கள் பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லுங்க, அப்போ நம்ம அதை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்தவான் யாவருக்கும் தேவனால் கனம் உண்டாரு. ஆமென். அதை நான் பெருசு டாப்பு எப்படி நான் லோ, நான் ஐ, நீ லோ லோ ஐ எல்லாம் கிடையாது. சேம், எல்லாம் பொது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், அவ்வளவுதான். அல்லேலூயா. யார் உயர்ந்தவர்? சபையில் யார் உயர்ந்தவர்? கொலோசியர் 1:18 வாசிங்க. அல்லேலூயா. போதும் போதும். அல்லேலூயா. அவரே சபைக்கு தலையானவர், ஹெட் மாஸ்டர். அல்லேலூயா, ஹெட். ஆமென். தேவன். எபேசியர் 1:23 வாசிங்க. பார்த்தீங்களா? தலை அவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் வாழை ஆடிக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. எப்படி வாழை ஆடிக்கிட்டு கிடக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனை. தலையை எங்கே வச்சுக்கிட்டு எப்படி கிறிஸ்து சபைக்கு. அல்லேலூயா. ஐயா போன பின்பு என்ன செஞ்சிருக்கணும்? முழு சபையும் பாரத்தோடு சொல்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அத்தனை பிராஞ்சியம் தேவனால் ஐயா மூலமாக எழுப்பப்பட்ட அத்தனை பிராஞ்சியம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவனே வெளிப்படுத்துவார். இவரை தலைமைக்கு வைங்க, இன்னார வைங்கன்னு சொல்லி கர்த்தர். இதுக்கு யாரும் இருக்கலை. அல்லேலூயா. ஒரு கூட்டம் சொல்லுது தோத்துறோம், இவரை தான் காமிச்சாருங்க. எப்படி? இந்த கட்ட மனுஷனே. அல்லேலூயா. ஒருத்தன் சொல்லுது இந்த நெட்ட மனுஷனை. இதில் யார்? இது அங்கே இந்த பேதுரு காலத்தில் நடந்தது போல இயேசு யார் யாருன்னு கேட்கும்போது ஒருத்தர் உன்னை சொன்னான், இதை எரியவே சொன்னான், பெரிய அப்படி சொன்னா, அந்த மாதிரி குழப்பம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சபைக்கு மறந்துட்டாங்க. சபைக்கு தலையா இருக்கிற இயேசு மறந்துட்டு சுயலாபத்துக்காக என்ன மூலமும் பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதனால தான் விளைகிறார்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. கடந்தது போட்டோம். ஆனால் நாம் இனி தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். அல்லேலூயா. அப்பதான் நிலைக்கும். ஆமென். தேவ சித்தத்திற்கு காத்திருக்கணும். ஆமென். தட்கல் டிக்கெட்டுக்கு அவசரப்பட்ட மாதிரி தோத்துறோம். அல்லேலூயா. இந்த அவசரப்பட்டவன் இந்த சித்தப்பட்டில் பொண்ணு கட்ட மாதிரி கதாகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கணும். ஆமென். அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்கள். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி வேலை வரும். ஆமென். அல்லேலூயா. பிதாக்களோட இந்த ஊழியம் முடியலை, இனிமேல் தான் மகிமையாக எழும்ப போகுது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பிரயாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோம்பேறிகளை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார். கடைசி காலத்தில் பார்த்தீங்களா எப்படி 5 தாளந்து கொடுத்தவன் வா உத்தம ஊழியக்காரனேங்காரு,
2 5 கூட 2 சேர்த்து நான் 5 பெருக்கிருக்கேன் 4 அப்படிங்க. நல்லது, உத்தம ஊழியக்காரனே. ஒன்றை கொடுத்து அவன் புதைச்சி வச்சுட்டு சாக்கு போக்கு நீர் தகாத இடத்துல எப்படி ஏய் சோம்பலும் அளவும் எப்படி சோம்பலுமான ஊழியக்காரன் இவனை எங்கே தள்ளணுமா? அல்லேலூயா. எங்கே தள்ளணும்? இருள் எப்படி பாதாளம். ஆமே அல்லேலூயா. அப்படி தானே மத்திய 22:13 இருக்கா? அல்லேலூயா. சோம்பலும் ஊழியக்காரன் சோம்பலும் ஒன்று அவனை அளவையும் பருக்கெடுப்பு உண்டான இடத்துல தள்ளுங்க, நரகத்தை குறிக்கு. அவ்வளோதான். பிறகு உங்கள் நாமத்தில் அதை செஞ்சது ஒன்று நீ சாதிக்கல போ என்றுவார். உனக்கு ரூட்டு தான். அல்லேலூயா. தோத்திரம். ஆமேன். நினைவப்பட்டனுக்கு ரூட்டு யாருக்கு? யோனாக்கு இதான் ரூட்டு, நீ சேஞ்ச் பண்ண முடியாது, இதுதான் சொல்லி யோனாவை பட்டணத்துக்கு அனுப்புன மாதிரி உன்னை எங்கே அனுப்பிடுவார். அல்லேலூயா. எச்சரிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் முன்பிதாக்களை நினைவு கூற வேண்டும். ஆமேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மரித்தும் அவர்கள் நீதிமான்கள். சரி, இந்த மரித்தும் பேசுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். இதை நீங்கள் என்னவா எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்கள் யாராவது? சரியா இல்லைன்னா நான் சொல்லுவேன். வேற? அல்லேலூயா. அவர்கள் இந்த சபைக்கு அல்லேலூயா செய்த தியாகம், சாட்சிகள், அவர்கள் மூலமாக கர்த்தர் நடப்பித்த கிரியைகள் இருக்கு இல்லையா, அது சபையில் தான் விட்டு போயிருக்காங்க. இதை அப்பப்போ அல்லேலூயா பிரசங்க நேரத்தில் ஐயோ சொல்லணுமா இல்லையா? இதுதான் அவர்களை குறித்து பேசப்படும். ஆண்டு விழாவில் சொல்லணும், மறக்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கூட சேர்ந்து யாரெல்லாம் இங்கே பாருங்க, 7 ஒரு தூணை குறித்து சொல்லப்படல நீதிமொழியில் 9. 7 தூண் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒரு தூண் யாருன்னா தலைமையா, அதாவது சபை உருவாக்கு காரணக்கர்த்தா அவர் வைங்களேன், அவர் மூலமாக அது ஒரு தூண், மெயின் தூண். அப்போ அந்த ஒரு தூணால நிற்க முடியுமா? மீதி 6 வேணுமில்ல, அந்த 6 தான் அல்லேலூயா சுந்தரராஜ் ஐயா மற்ற அவங்க எல்லாம் கூட இருந்தவங்க. ஆமேன். அல்லேலூயா. 6 தூண். ஆமே 6 தான் தாங்கும். ஆமேன். அப்போ இந்த தூண் இல்லாமல் அந்த தூண் இல்லை, இது எல்லாம் தேவைனால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அதனால் அதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மறக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. கேள்விப்பட்டு தான் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை. ஆமேன். இந்த பரிசுத்தவான்கள் செய்த தியாகம். ஆமேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் அங்கே தான் போவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய ஸ்தோத்திரம். சாரா சிஸ்டருடைய அம்மா, இந்த தாயார் நான் பார்க்கல, அவர்கள் நற்கிரிகள் செய்ததை எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சாட்சி மரித்தவர்களை குறித்து பேசப்படும். இதுதான் அல்லேலூயா. அப்போ அவன் சுந்தரராஜ் ஐயக்காண்டி எவ்வளோ முட்டுக்கால் போட்டு இரவு போலும் ஜோம் பண்ணியிருக்காங்க, அதையும் சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லணும். முழங்கால் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. நடுச்சாமத்தில். ஆமேன். இதெல்லாம் இருக்கு கர்த்தருடைய பார்வையில். சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி, என் கண்ணீர் அவர் துருத்தில். பரிசுத்தவான்கள் செய்த தியாகம் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் மிகுதியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திரம். நம்ம என்ன செய்தோம் அதான் முக்கியம். அல்லேலூயா. பிதாக்களை சொல்ல நம்ம தகுதி கிடையாது, நான் முதல் கொண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க செய்தது பெரும் தியாகம். அல்லேலூயா. ஐயோ தைரியம். தைரியத்தோட பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. பெரியாய் சொல்றாரு, வா கிறிஸ்து யாருன்னா காமிக்க, மேடை போடு அப்படிங்காரு. எப்படி? அல்லேலூயா. இதுதான் அது கேட்கும்போது எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. நான் நிரூபிக்க வா. எப்படி? யாராலும் வாங்க, கிறிஸ்து யாரு, புதிய சபைனா என்ன, உபதேசம்னா என்ன, வா. பார்த்தீங்களா இவ்வளோ தைரியமாக சொல்றது காரணம் என்ன? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆதாரமாக வச்சிருக்காரு. அல்லேலூயா. வசனத்தின் பற்றி அடித்து தள்ளுவார். கிட்ட ஒரு மேல் நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதைத்தான் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ என்கிட்ட யார் வந்தாலும் சரி இதுதான். வா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இப்போ வசனத்தை தெரிஞ்சுக்காங்க எல்லாம். அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு எல்லாம் கோர்வையா. எந்த குழப்பம் இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி சொல்லணும் அங்கே. கேட்குறவிட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பிதாக்களுக்கு அடையாளம். நமக்கும் அது அடையாளம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி
வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏக சுத்த கண்கள் மீதி நிறுத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாதை நோய்கள் துன்பங்கள் வருந்திய போதும், வாதை நோய்கள் துன்பங்கள் வருந்திய போதும் சோர்ந்திடாமல் எடுத்திடுவார், இயேசு திடப்படுத்திடுவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, காடா நாளும் மேடா நாளும் கடந்து சென்றிடுவோம், காடா நாளும் மேடா நாளும் கடந்து சென்றிடுவோம், பாடா நாளும் பாடி செல்வம் பரவசம் உடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆமென். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.